புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஆலங்குளத்தில் பணியாற்றி வருகிறேன். நம்முடைய மாணவருடைய கடின உழைப்பினாலும் பெற்றோருடைய ஒத்துழைப்பினாலும் அதற்கு மேலாக ஆசிரியருடைய உற்சாகம், ஆலோசனை, அவருடைய கடினமான முயற்சினாலும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100% வெற்றிக்கு காரணமாக இருந்த எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆசிரியர்களையும், எங்களோடு எப்போதும் ஒத்துழைத்து பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டி கொண்டிருக்கும் அன்பு பெற்றோர்களையும், எங்களுடைய சொற்களையும் அறிவுரைகளையும் ஏற்று அருமையாக படித்து கொண்டிருக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களையும் மனதார பாராட்டுகின்றேன். இந்த 100% வெற்றியை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மை ஒவ்வொரு நாளும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வைத்து வாழ்வில் உன்னதமான நிலையை அடைய நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை. என்னோட பேர் அகில்மதி. என்னோட 12th மார்க் 1147. நான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோடய பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோடய ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான். எங்கள் ஸ்கூலில் கோச்சிங் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட வச்சுன்னு தான் இது சொல்லுவேன். நாங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கோன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய மகள் புனித ஜோசப் வெற்றிக்கு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2வது மதிப்பெண் 1147 பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதை எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் அவள் படித்த பள்ளியினுடைய பிரின்சிபால் சிஸ்டர், ஆசிரியர்களெல்லாம் நான் தெய்வமாக நினச்சிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், தன்னுடைய குழந்தை வாழ்க்கையில் உயர்வாக வரணும் அப்படிங்கிறத கூப்பிட்டு அதுக்கு அந்த பள்ளி அவளுக்கு உதவிச்சிருக்கு. இந்த நேரத்தில் அந்த பள்ளியை நான் மனதார பாராட்டுகிறேன். என் பேர் ஆனந்தி. நான் 1142 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸும் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா படித்தாங்க. அது காலையிலேருந்து டியூஷன் உண்டு. 6 மணிக்கு போனான்னா ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க டியூஷன்லாம். வீட்லேயும் நல்லா 3 மணிலேருந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா.